அன்பர்களே, நாம் நேற்று அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் குறித்தான ஒரு காணொலியை தந்திருந்தோம். மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு ஒரு ஓபன் வாரண்ட் இஷ்யூ பண்ணி இருக்கின்றது. ஆளை கண்ட இடத்தில் தேடி பிடிப்பதற்கான உத்தரவு அது நேற்றைய கொடுத்தவுடன் இன்று புதன்கிழமை அவர் மட்டநகர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆயிருக்கின்றார். மேல் நீதிமன்றத்தில் அதாவது இந்த வழக்கு ICCPR கீழே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் H ஹோட்டல் சார்லி B4 Ball HCB/3636/2025 என்ற வழக்கு கீழே தான் அவருக்கு இப்ப வழக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றது. இன்று மட்டக்களப்பு உயர் நீதிமன்றத்தில் அம்பிட்டிய சுமர தேரருக்கு குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் அம்பிட்டிய சுமரட்ன தேரருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. போலீசார் கொடுத்த பீர் ரிப்போர்ட்டுக்கு அமையத்தான பிணை கொடுப்பாங்க. அப்ப இந்த மட்டக்களப்பு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்ல, அதாவது இந்த வழக்கில் ஒரு தோல்வி நிலை இருக்குன்னு சொல்லி இவருக்கு உடனடியாக இந்த காணொலிக்கு பின்பாடு ஒரு அழுத்தம் அதிகரிச்சிருக்கின்றது. இவர் உடனே சரண்டராக சொல்லி நான் உண்மையெல்லாம் உடைக்க முடியாது, கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. நேற்றே நாம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தோம் இல்லை, இந்த இவர் கைது செய்யப்பட வேண்டும், தகுந்த ஆட்கள் பேச்சுவார்த்தை செய்யுங்கன்னு சொல்லி. நிச்சயமா நம்ம கிட்ட வந்து மாட்டினா அங்க பார்ட் 2 பார்ட் 3 வரையும் போகும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால குறித்த சேரர் ஹசலுக்கு பதிலிருந்து நேற்றே அவருக்கு ஓலபூரிக்கு வந்து சேருப்பா மட்டக்களப்புக்கு. நான் நேற்று அண்டைய உங்களுக்கு சொல்லி இந்த 2 காணொலியும் பாப்பா நாங்க பொண்ணு தாரம் சொன்னாங்க, நேற்று சொல்லிட்டோம் இல்ல. அது நமக்கு கிடைக்கப்பட்ட ஓலையின் பிரகாரம் வந்த செய்தானே அது. இன்று இந்த காலை வந்தாலும் ஒரு மிக முக்கியமான பணியின் நிமித்தம் இந்த செய்தி உடனே நமக்கு வழங்க முடியல. அதனால அவருக்கு பிணை கொடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரு ஓலை சொண்டிருக்குது, மட்டக்களப்புலையும் சீக்கிரம் வந்து சேரன்னு சொல்லி. ஏனெனில் மிகப்பெரிய ஒரு கொழுக்கு பிடியை நாங்க நேற்று சொல்லியிருந்தோம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க, மீண்டும் எங்கிட்ட கேட்டு வராதுங்க, ஏனெனில் அது சொல்ல முடியாத வச்சுக்கொள்ளுங்களேன். ஆக அவருக்கு கொடுத்துட்டாங்க பிணைய. இது நம்மளால சொல்லப்பட்டதுதான், நம்ம எதிர்பார்த்ததுதான். ஏனெனில் போலீஸுடைய வேஷம் அதாவது இந்த ICCPRல பிணை கொடுக்கல. அதுக்கு நான் நிறைய ரீசன் காட்ட போறோம். அந்த ஒரு முஸ்லீம் பையன் ஒரு கவிதை எழுதியிருந்தாலே அதுவும் இந்த ICCPRக்கு 6 மாசம் கம்பி என்ன படியே நான் புத்தால போய் நினைக்கிறேன். அப்ப அதான் நான் உங்களோட சட்டம். அது இந்த சட்டம் எங்க போய் சொல்ல போறீங்க? அம்பிட்டிய சுமரட்ன தேரர் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 23 ஊடகங்களுக்கு வழங்கிய செவியின் போது கருத்தின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்துச்சு. இதுதான் அவருக்கு எதிரான கேஸ். மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை அவருடன் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்த நீதிபதி அவர்கள் ஜனவரி 20 குறித்த வழக்கை ஒத்தி வைத்தார். வழக்கு செல்லும், வேற பணம் கொடுத்தாலும் வழக்கு போகும், வழக்கில் இவர் இருக்கப்படுவார். அதை எங்க உடைக்க போறாங்க பாருங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுப்பாங்க இல்லையா, இது பொய்யான வீடியோ உண்டு, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல பொலையா கொடுக்க போறாங்க. அதை நாங்க சொல்ல வாரம். அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொழும்பு காவல்துறை தலைமையகத்திற்கு அந்த ஒரு நாம் சொன்னமில்ல சட்டமாதிபர் திணைக்கள சிங்கள லோயர் அளித்த புகாரை தொடர்ந்து அம்பிட்டிய சுமண தேரருக்கு எதிராக ICCPR சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல முக்கிய தொலைக்காட்சி சேனல்களிலும் பரப்பப்பட்டாலும் மிகவும் தெளிவான வீடியோவின் துல்லியத்தை மதிப்பிடுவதாக கூறி அது அரச பகுப்பாய்வாளர் துறைக்கு அனுப்பப்பட்டது. அதாவது இந்த விடயம் பொய்யான வீடியோவா சோடிக்கப்பட்ட AI மூலம் செய்யப்பட்டதுன்றதெல்லாம் அவருடைய அரச பகுப்பாய்வு திணைக்களம் சொல்லணும். 2 வருஷமா சொல்லலையா நீங்க? அப்படித்தான் 2 மாசமா உங்களுக்கு வேற பிடிக்கலாம் போய்த்தா என்ன சட்டம் நான் நேற்றே சொல்றேன் உங்களுக்கு. நம்ம எங்கது இந்த வாகர சேர்மன் பாலஜன சேர்மன் ஆக்களை பிடிக்கிறதுக்கு 6 தனிப்படை பிரிவு. எங்கப்பா புலிப்படைகளும் பிற பல தலைவர் ஒரு இன்டர்நேஷனல் பாடி தலைவரை பிடிக்கிறதுக்கு தான் 6 பிரிவு, 6 குழுக்கள். இது ஒரு 2 பேர் போய் தூக்கிட்டு வர்றாரு.
அந்த அறிக்கை முன்பை விட பலமான வடிவத்தில் வருகிறது. அவரது அறிக்கை சமூக ஊடகங்களில் வைரலாகி ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கிய போது துறவியை கைது செய்ய விசாரிப்பதற்கு பதிலாக இந்த தவறை மூடி மறைக்கவும் கேள்விக்குரிய துறவியை பாதுகாக்கவும் காவல்துறையினர் 2 வருடங்களை கடத்தி போட்டாக இருந்துச்சா இல்லையா? வழக்கு மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு இன்று உயர் நீதிமன்றத்தில் முதல் விசாரணையிலேயே ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கும் கிடைக்குமா? எப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் பாருங்களேன். நாங்க கண்ட மாதிரி பேசுவோம், நாங்க எல்லாம் பண்ணுவோம். அதாவது இதுல இந்த தமிழ்நாட்டுல இது ராஜா இருக்காரு, நீதிமன்றமாவது மண்ணங்காட்டி அவனு சொல்லியிருந்தார். அது அவரை பிடிக்கலையே, அரசு பண்ணலையே அவரை. நீதிமன்றத்தை பத்தி அவருங்க அந்த என்ன அந்த இந்து பிரச்சனையும் ஒரு முறைத்தினு போயிடுச்சு போல. அதுல அந்த ராஜா சொல்றாரு, நீதிமன்றமாவது மண்ணங்காட்டியாவது. நீதிமன்றத்தை அப்படி சொல்லலாமா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு? இது மிகப்பெரிய வீடியோல வந்து நான் பார்த்தேன். அப்படியான ஒரு போக்கு கொண்ட இந்த தேரருக்கு இப்படி ஒரு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. தவிர்த்து வருகிறார் என்பது இந்த நாட்டின் காவல்துறையின் வெட்கமற்ற பாரபட்சமற்ற நடவடிக்கைக்கு ஒரு சிறந்த சான்றாகும் என்று இந்த விடயத்தை நான் பார்க்கலாம். டிசம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் ஒரு ஓப்பன் வரன் ஒன்று இவரை ஓடி பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த நபரின் வெளிப்பட்ட விளக்க குறிப்புகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரிய எதிர்ப்பு உருவாக்கிய நிலையிலும் அவரை கைது செய்து விசாரணை நடத்துவதை விட அந்த வீடியோவின் நிச்சயத்தன்மையை ஆராய்வதற்காக 2 ஆண்டுகளுக்கு நேரத்தை வீணாக்கி இருக்கின்றது. கண்காணிப்பில் இருந்த காட்சி முன்பு இருந்த போதும் காவல்துறையின் மிக பிரதான லாஜிக் இல்லாத நடவடிக்கை ஆகும் என்பதை நாம் இங்கே சொல்லி வைக்கலாம். அதாவது இவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஓப்பன் வாரண்ட் இப்போ ரத்து செய்யப்பட்டாலும் கூட சட்டம் அதிபர் ஒரு மாதத்திற்கு முன்பே அவரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தி வந்தார். மட்டக்களப்பில் உள்ள மங்களராம என்ற பன்சல மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. அதே லேண்டுக்குள்ள 3 பில்டிங் தாண்டி நினைக்கிறான், கண் பார்வைக்குள்ள 2 அல்லது 3 பில்டிங் தாண்டி தான் இவர பன்சில இருக்குது. இல்ல அவர் மட்டக்களப்ப இருக்கல, அது உண்மை. என்னென்றால் இந்த சட்டம் இவர் அரெஸ்ட் பண்ண கேள்விப்பட்ட உடனே, போலீசார் வந்து கேள்விப்பட்ட உடனே அவர் மட்டக்களப்புக்கு வரல, அது உண்மை. ஆனா அவரை போய் அழிக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு நேரம் ஆகும்? அவரு ஒளிஞ்சு இருந்தாரு கண்ணுல படாம. அது என்ன பெரிய காரியமா? அவரை 1 மாதத்துக்கு கைது செய்ய முடியவில்லை என்பது மிகவும் வேடிக்கையான செயல். அவருக்கு எதிராக வழக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதோடு முடிவடையவில்லை என்றாலும் நீதித்துறை அமைப்பையும் நீதி செயல்முறையும் கேலி செய்த ஒரு நபருக்கு எதிராக ICCPR கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த நாட்டில் காவல்துறை மற்றும் அது சார்ந்த நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேணும். நேற்றே நாம சொல்லியிருந்தோம், இல்ல ஒரு தொய்வு இருக்கு எனக்கு நான் பிடிச்சேன். ஒரு தொய்வு நிலைமை இருக்குன்னு நாம் அதை பிடிச்சு கொண்டோம். அதனால்தான் நான் தொய்வுக்கான காரணத்தை நான் நேற்றையும் சொல்ல இன்றைக்கும் சொல்லல. அண்ணா போலீஸ் அடிச்சு கேட்பான் சொல்லிடுறாங்க, நான் சொல்லலையாப்பா, நான் சொல்ல மாட்டேன். என்னென்னால் அதுக்கு மிகப்பெரிய பின்னணி இருக்குது. மக்கள் அதுக்கு அடிக்கிறீங்களே, கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க, பார்க்கலாம். அவருக்கு எதிரான வழக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதோடு முடிவடையவில்லை என்றாலும் நீதித்துறை அமைப்பையும் இவங்களுடைய செயல்முறையும் பார்த்தங்கன்னா நமக்கு நிறைய விடயம் விளங்கும். இந்த சம்பவம் ஒரு முஸ்லிம் அல்லது தமிழ் நபருக்கு நடந்திருந்தால் அவர் இன்னும் சிறையிலான் இருப்பார். அரசு தரப்பு மிகப்பெரிய ஃபைட் பண்ணிருக்கும், பணம் கெடுக்க கூடாது. இப்ப என்ன கொடுத்துட்டாங்களே, இது ஆற குற்றம் சொல்ல போறோம்? போலீஸ் சொல்றது, அரசர் வக்கீல சொல்லதா? இது 2 விடயம் ஒளிஞ்சிருக்குது. அவங்க நிறைய அரசு தரப்பு ஃபைட் பண்ணணும், சட்டம் அதிபர் வக்கீல் ஃபைட் பண்ணணும், கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவர் வாய் முடிந்திருப்பார். அது நேற்றே நிறைய விளக்கம் சொல்லி அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க இவருக்கு மஞ்சளுக்கு தேரருக்கு உடனே நேற்று மாலையே போயிருக்கான், நீங்க இன்னைக்கு சண்டர் ஆகணும். ஏன்னால் அடுத்த பார்லிமெண்ட்ல முக்கியமான விடயங்களை அரங்கேற்ற பார்த்தோம். அதுல வேற விஷயம் இருந்துச்சு, அதுக்குள்ள தப்பிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். போராட்டம் குறித்து கவிதை எழுதிய முஸ்லீம் இளைஞர் இந்த புத்தள பாலிபன் உண்டு, ஒரு போராட்டம் குறித்து ஒரு கவிதை எழுதுக்காக ICCPR கீழே 6 மாதங்கள் சிறைத்தண்டனை அனுபவித்தான் ஒரு படியன். அதன் பிற்பாடு சுத்தநேசன் மகன் என்று கூறியதற்காக நடஷா இத்ரிசூரியை சிறைக்கு சென்றார்.
அதுவும் ICCPR-க்கெல்லாம் வழக்கு தாக்கல் செஞ்சு அழினீங்க. இந்த தேரரின் கூற்று ICCPR-ன் கீழ் உண்மையான அர்த்தத்தை விளங்குவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்று நமக்கு புரியுதா இல்லையா? அனைவருக்கும் ஒரே சட்டம் என்று சொல்லும் ஒரு அரசாங்கம் இருக்கும் காலத்தில இது போன்ற அநீதிகள் நடக்குதுன்னா எங்க போய் நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பொய்யே. சுனாமி வந்துச்சு, நாட்டுல முஸ்லீம் தமிழ் சிங்களம் ஒன்று எல்லாம் ஒன்று சொன்ன அப்பேராட்ட அப்பே லங்காவே எல்லாமே கிடைத்தாமே சொல்லிக்கிட்டு போனீங்க. என்னங்க வேளாளன் மீண்டு மூங்காரத்துல ஏறினான். இப்ப ஒரு இயற்கை பேரிடர் வந்திருக்குது. 6 மாதங்களுக்கு தேவையான நிவாரண பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குதான். 6 மாதங்களுக்கு தேவையாரு. அவன் பெரிய பணக்காரனா இருந்து அவனுக்கு 6 மாசம் ஜிபி கேசி பேங்க்ல பணம் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் தின்றுட்டு தொண்டைக்குழி முடிய இதே கூத்து தாங்க எடுப்பீங்க. இப்ப இந்த தேரர் இதோட அடங்கிடுவாரா? அந்த ஆள கையை நீங்க பாருங்க, இங்க ஒரு 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 தெருச்சண்டைக்காரன் போல அந்த ஆள் நடந்து கொண்டு அந்த ஆளை தூக்கி உள்ள போடாம நீங்க பணம் கொடுத்துரு. இந்த வழக்கு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு வந்த பின்னர் அந்த நபர் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த போதும் இன்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு முதன்முறையாக விசாரணைக்கு பிறகு உடனே ஜாமீன் கோரப்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது நாட்டின் காவல்துறையின் நேர்மையற்ற பாகுபாடான செயல்பாட்டை காட்டும் ஒரு சான்றா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். 15ஆம் தேதி டிசம்பர்ல எம்சிஆல ஒரு இதுவும் இருக்கிறாங்க, ஓப்பன் மரண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஓப்பன் மரண்டுக்கு அதிசயமே ஏன்னா ஓப்பன் மரம் என்ன பிரச்சனை, ஓப்பன் மரண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இனி இவங்க லேட் ஆகல. அதாங்க நேற்று நாம அடிச்சிருந்தோம் இல்ல, இவங்க இதை செய்யலன்னா நாங்க செய்ய போறோம். நாங்க அதை அர்ஜுனா எம்பி விடாங்க நாங்க 4 நாள் வந்து அரங்கேற்றி இருப்போம். ஒரு 2 நாளுக்குள்ளே விஷயம் பாஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்ப இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம காணொலிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை கொண்டு வருது புரிஞ்சுட்டா. இப்ப நம்ம தமிழ்ல தான் கொக்கரிக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அது எந்த இடங்களை தட்டுது என்பதை பார்த்து நாங்க அதுல மிச்சம் சந்தோஷம் அடைகிறோம். மக்களுக்காக நாம் கொடுக்கின்ற குரல்கள் அரங்கேற்றப்படுகின்ற போது எமக்கு அது சந்தோஷமே. ஏனெனில் இந்த ரவடிசம் ஒளியனும் போதை வஸ்து ஒளியனும் என்பது நான் குறியறிகிறேன். ஒரு நாடு ஒரு சட்டம் ஒரு போலீஸ் ஒரு கோடுன்னு சொன்னால் என்ன சட்டம் கூட இது? இது எந்த ஒரு சட்டம்? எந்த நாட்டு சட்டம்? எந்த ஒரு சட்டத்தில் இது நாம உங்களுக்கு கேட்க போறோம்? எனவே இந்த நாட்டில பெரும்பான்மை இனத்துக்கான ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு எல்லா இடங்கள்லையும். அதை நாம புரிஞ்சு கொள்வோம். அது அந்த வன இலாகாவா இருக்கட்டும், வைல்ட் லைஃப் திணைக்களமா இருக்கட்டும், எதனை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கான ஒரு தனிச்சலுகை ஒன்று இருக்கு. ஒருக்கா நான் நினைக்கிறேன் இவர் இன்னொரு தேரர் பேசியிருந்தாரு. இந்த நாட்டுல இன்னொரு தேரர் பேர் வருது இல்லை எனக்கு தெரிந்தாரு. இந்த நாட்டிலே தேரர்களுக்கு இருக்கின்ற வீட்டோ பவர் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த தெரிஞ்சுட்டு இந்த அழக வந்துட்டு எப்படி சொல்றாரு, அதுவும் ஒரு சண்டியன் தேரர் தான், பேரு வாய்க்குல வரமாட்டேங்குது. அப்படி எல்லா பக்கம் இருந்தும் எல்லா பகுதியிலும் இருந்தும் இந்த மஞ்ச உடைக்காரங்களுக்கு ஒரு வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது என்பதை நாமல் இதில் இந்த ICCPR-ல பிடிச்சு திட்டு அழகா திருப்தியா காட்டிருக்கிறோம் என்ற ஒரு துக்ககரமான செய்தியுடன் மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.